அனைவருக்கும் வணக்கம். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களை எதிர்த்து பேசிய நபர்கள் மீதெல்லாம், அவர்களை எதிர்த்து போராடிய நபர்கள் மீதெல்லாம் பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு கடுமையான முறையில் சிறையில் அடைக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட எத்தனை வருட காலங்கள் இவர்கள் எல்லாம் சிறையில் வாடி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 7 வருடம் 9 வருட காலங்கள் சிறையிலேயே வாடி இருக்கிறார்கள். குறிப்பா தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த தலைவர்கள் சொல்லணும் அப்படின்னா ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களை சொல்லலாம், ஐயா கர்ம வீரர் காமராஜர் அவர்களை சொல்லலாம், கக்கனை சொல்லலாம், நல்லக்கண்ணு அவர்களை சொல்லலாம். இவர்கள் எல்லாம் விடுதலைக்காக போராடி சிறையில் வாடிய ஒரு நபர்கள். இவர்கள் வரலாற்றில் இந்த ஒரு சிறையில் இருந்த விஷயங்கள் என்பது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாக வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் அவர்கள் சிறைக்கு சென்ற சில அனுபவங்களை பெருமையா பேசிப்பாங்க. மொழிப்போர் தியாகத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம், தண்டவாளத்தில் நாங்கள் தலையை வைத்தோம் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிப்பாங்க. அதே மாதிரி தந்தை பெரியார் என்று சொல்லப்படக்கூடிய மணியம்மையின் கணவர் பெரியார் பல விஷயங்களை பேசியிருக்காரு. அவர் மேல பல வழக்குகள் போடப்பட்டது. நீதிமன்றத்தில் அவர் எப்படி பேசுவார் தெரியுமா, சிறையில் அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பெருமையா பேசிப்பாங்க சிறைக்கு சென்றதை. அதே போல கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவர் ஒரு 45 நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்தாரு. அவர் எதுக்கு உள்ள போனாருங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் அதை சொல்ல விரும்பல, எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு. அவர் உள்ள போய் ஒரு 45 நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்தாரு. அது ஜெயில இருந்ததை பெருமையா பேசுவாங்க. ஒரு பாடல் கூட எழுதி வெளியிட்டு இருக்காங்க. அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா, பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு, அவருதான் நம்ம கலைஞர் பாரேன் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுவாங்க. அதே போல மிசா வழக்கில் கைதான மாண்புமிகு மதிப்பிற்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவர் மிசா வழக்கில் கைதாகி சிறையில் வாடினார். ஒரு காவல்துறை அதிகாரி ஸ்டாலின் அவர்களுடைய நெஞ்சிலேயே எட்டி மிதித்தது போல ஒரு சிலையெல்லாம் செஞ்சு கலைஞர் நினைவு நூலகத்துல வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பெருமை, அதெல்லாம் எப்படி பெருமை. இத்தனை நபர்களும் சிறைக்கு சென்றது, போராடி வழக்குகள் வாங்கியது, சிறைக்கு சென்றது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவே இருக்கிறது. ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் யாராவது வழக்குகள் வாங்கினா, சிறைக்கு செல்லணும்னு ஒரு பேச்சுக்கள் அடிபட்டா, நீ களி திங்கிறது உறுதி, நீ ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஏன்பா நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. கலைஞர் கருணாநிதியோட 45 நாள் பாளையங்கோட்டை ஜெயில களி தான் தின்றுருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோட மிசா வழக்குல உள்ள போய் களி தான் சாப்பிட்டுருக்காரு. அதெல்லாம் அவமானம் கிடையாது உங்களுக்கு. நாங்க சிறைக்கு சென்றால் மட்டும் எங்களுக்கு அது அவமானமா? எங்களுக்கு அது அவமானமானு கேட்கிறேன். நாங்கள் சிறைக்கு செல்வதும் எங்களுக்கு பெருமையான ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நீங்களெல்லாம் இப்ப இத்தனை பேர் சிறைக்கு போயிருக்காங்க, இவங்கெல்லாம் பெருமைக்குரிய ஒரு நபர்களாக இருக்கும்போது, நாங்க சிறைக்கு செல்லும் போது மட்டும் நாங்கள் ஏன் தலை குனியணும், வெட்கி வேதனை அடையணும்? நாங்களும் அதை பெருமையான ஒரு விஷயமாகத்தான் பேசுவோம். நாங்கள் கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்றால் அந்த சிறை எங்களை சிதைக்கும். நாங்கள் மக்கள் பணத்தை திருடிவிட்டு, மக்கள் சொத்தை அபகரித்து விட்டு, கனிம வளத்தை திருடிவிட்டு, ஆத்து மணலை அள்ளிவிட்டு சிறைக்கு சென்றால் அந்த சிறை எங்களை சிதைக்கும். நாங்கள் அயோக்கியத்தனம் பொறுக்கித்தனம் செய்துவிட்டு, பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு விட்டு சிறைக்கு சென்றால் அந்த சிறையும் எங்களை சிதைக்கும். ஆனால் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டுவிட்டு, திமுக அரசை பார்த்து கேள்வி கேட்டுவிட்டு, நீங்கள் செய்யும் அயோக்கியத்தனங்களுக்கு எதிராக பேசிவிட்டு, நீங்கள் போடக்கூடிய பொய்யான வழக்குகளில் சிறைக்கு சென்று வந்தால் அந்த சிறை எங்களை சிதைக்காது, செதுக்கும் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எதை காரணம் சொல்லி எங்களை சிறையில் அடைத்தீர்களோ அதையே நாங்கள் வெளியில் திரும்ப திரும்ப பேசுவோம், இன்னும் வீரியமாக பேசுவோம், இன்னும் தெளிவாக பேசுவோம் என்பதை இந்த இடத்தில் நான் திரும்பவும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சமீப காலமாக வரக்கூடிய பதிவுகள், அதுக்காக தான் இந்த காணொலியை நான் பேசணும்னு ரொம்ப நாளா நினச்சிக்கிட்டு இருக்கேன். சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு எதையாவது உளறிட்டு கதறிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்காக தான் இந்த பதிவே. நான் என்ன சொல்றேன், நாங்க என்ன விஜயநகர பேரரசு காலத்துல அவங்க படையெடுத்து வரும்போது பஞ்சம் முளைக்க வந்தவங்க நினைச்சிங்களா? இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்க. எங்க நாடு இது, எங்களுக்கான உரிமைகளை பத்தி நாங்க பேசுறோம். எங்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. சமூக நீதி பிரதிநிதித்துவம், பெரியாருங்கிறீங்களே,
பெரியார் என்ன பேசினாரு? சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி பிரதிநிதித்துவம், எல்லா மக்களுக்கும் சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்று பெரியார் பேசியதாக நீங்க தான் சொல்றீங்க, நான் சொல்லல. ஒருபோதும் சொல்ல போறது கிடையாது. அந்த பிரதிநிதித்துவம் இங்க வழங்கப்பட்டிருக்கிறதா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதுக்கு தடை? ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? காரணம் கேட்டா மத்திய அரசை கை காட்டி விட்டுறீங்க. சமீபத்துல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட உன்கிட்ட வந்து கேட்கறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு, நீ யாரு முதல்ல, இது எங்க நாடு அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எங்களின் உரிமைகள் பற்றி நாங்கள் பேசும்போது எங்களுக்கு எதிராக நீங்க கேஸ் போட்டு தமிழர்கள் எங்களை நீங்க சிறைப்படுத்துவீங்க. தமிழர்களின் உரிமை பற்றி பேசக்கூடிய நபர்களை தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தமிழர்களை சிறைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொன்னா இவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்படுவாங்க, வீடுகள் எரிக்கப்படும், பல்வேறு அட்டூழியங்கள் செய்யப்படும். ஒரு கன்னடர்கள் கூட கைதாக மாட்டாங்க. ஏன்னா அது கன்னடர்களின் மாநிலம். ஆந்திராவில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்படுவாங்க காட்டுக்குள்ள. ஆந்திராவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படும். டோல்கேட்ல தமிழ் சட்டக்கல்லூரி மாணவர்களை அடிச்சு விரட்டப்படுவாங்க. பல கொடுமைகள் நடக்கும். ஆனா ஒரு தெலுங்கர்கள் மீது கூட நடவடிக்கை இருக்காது. ஏன்னா அது தெலுங்கர்களுக்கான மாநிலம். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இவன் எப்படி தெலுங்கர்களுக்கு எதிராக பேசலாம், இனவெறியை தூண்டுறான், மயிரை தூண்டுறான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பதெல்லாம் ஏற்புடையதல்ல. தமிழர்களாகிய நீங்கள் இனப்பற்று கொள்ளாதீங்க, இன வெறி கொள்ளுங்கன்னு ஐயா பழனி பாபா அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு வாட்டி 2 முறை சிறை சென்றவர் அல்ல, 110 ரிமாண்டு. ஒரு காலையில கைது பண்ணுவாங்க, திடீர்னு மாலையில விடுதலை பண்ணுவாங்க. இப்ப இப்படி சாட்டை துறைமுருகனை காலையில கைது பண்ணி இரவே விடுதலை பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி 110 முறை சிறைக்கு சென்று விட்டு விடுதலையாகி வெளியில வந்த ஒரு நபர் தான் புனித போராளி ஐயா பழனி பாபா அவர்கள். அவர் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கடைசி காலத்துல என்ன சொன்னார்னா, நீங்கள் சாதியாக மதமாக நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். மொழியாக இனமாக நில்லுங்கள், அப்பதான் வலிமை பெறுவீர்கள். நீங்கள் வலிமை பெற்றால்தான் ஆள முடியும், இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்களை ஒழிய ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்று தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். அவரு இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் இருக்கும் போதும் தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். அதே தான் நான் சீமான் அவர்கள் சொல்றாரு. தம்பி பழனி பாபா இதை சொல்லியிருக்காரு, பொன்பரப்பி தமிழரசன் இதை சொல்லியிருக்காரு, நம்மளுடைய தேசிய தலைவர் இதை சொல்லியிருக்காரு, பெடல் காஸ்ட்ரோ இதை சொல்லியிருக்காரு, சேகுவரா இதை சொல்லியிருக்காரு, ரஷ்ய புரட்சியாளர் ஜோசப் ஸ்டாலின் இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புரட்சியாளர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கற்பிச்சு லட்சக்கணக்கான இளைஞர்களை அண்ணன் சீமான் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் உணர்வாளர்கள், தமிழர்கள், தமிழ் உணர்வாளர்கள்னு சொல்றது தப்பு, ஒட்டுமொத்த தமிழர்களும் அண்ணன் சீமான் பின்னாடி கைகோர்த்து நின்றால் மட்டும்தான் தமிழர்கள் தமிழ்நாட்டிலே வாழ முடியும். நீ ஆந்திரா கர்நாடகா அவங்க உரிமையை பத்தி பேசுறதுலாம் அடுத்த பிரச்சனை, ஈழ பிரச்சனையை பத்தி பேசுறதுங்கிறது அடுத்த பிரச்சனை. தாய் தமிழ்நாடாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு கிடையாது. எந்த நேரம் வேண்டுமானாலும் தமிழர்களாகிய நாங்கள் கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்கும். எப்ப வேணாலும் நம்மளை தூக்குவாங்க. தூக்குறது யாரு? தெலுங்கர்களின் ஆதிக்க கும்பல். அவங்க நம்ம காவல்துறை என்ன சொல்லல, ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு லாபியை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் வந்து நமக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில ஆட்சி இருக்கு, நம்மளை எப்ப வேணாலும் தூக்குவாங்க. இன்னைக்கு நமக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. நம்ம இன்னைக்கு நிக்கிறோம், அடுத்தது நம்ம பிள்ளைகள் நிற்கும். அவர்கள் தமிழர்களுக்கான உரிமைகள்னு பேசும்போது அவங்களையும் இப்படிதான் சிறைப்படுத்துவாங்க, அச்சுறுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. காலங்காலமா தலைமுறையாக இந்த பிரச்சனைகள் நீடித்து கொண்டே இருக்கிறது. இது போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளுவதில் தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வு காண முடியும். ஆனால் பணபலம் மிகப்பெரிய அளவில் இங்க பேசும் பொருளா மாறுது. இங்க வந்து பணத்தை வச்சு எல்லா ஓட்டுகளையும் வாங்கிடுறாங்க. நம்ம வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு கருத்தரங்குகளிலும் கவியரங்குகளிலும் பேசிக் கொண்டிருந்த தமிழ் தேசிய விடுதலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமாக திரட்டி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாற்றி இருக்கிறார் அண்ணன் சீமான். அண்ணன் சீமான் பின்னாடி நிக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு ஒரே வழி, வேற வழியே கிடையாது, வேற ஆப்ஷனே கிடையாது. அண்ணன் சீமான் பின்னாடி நிற்கும் போது இப்படி வழக்குகள் இதெல்லாம் வர்றது ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கொண்டு கடந்துதான் நம்ம போகணும். சிறைப்பட்டாலும் சரி, நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து நீங்க வாழ்க்கையெல்லாம் விடணும், உங்க வாழ்க்கையெல்லாம் நீங்க இழக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. சில தியாகங்களை செய்ய உங்களை நீங்களே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஐயா முத்துராமலிங்க தேவரை பத்தி நம்ம பெருமையா பேசுவோம், காமராஜரை பத்தி நம்ம பெருமையா பேசுவோம், கக்கனை பத்தி பேசுவோம், நல்ல கண்ணையாவை பத்தி பேசுவோம்.
இன்னும் சொல்ல போனா சாதியவாதிகளுக்கு நான் சொல்றேன், ஐயா காடு வெட்டி குரவர்கள் 134 வழக்கு, 5 தேசிய பாதுகாப்பு சட்டம், 4 குண்டர் சட்டம், பல வழக்குகள் அவர் மீது போடப்பட்டது. சிறைக்கு சென்றாரு, எல்லா வழக்குகளையும் பொடி பொடி ஆகிட்டு வெளில வந்தார், மறுபடியும் கெத்தா பேசினாரு. எல்லாமே நம்ம பல விஷயங்கள் நம்ம பேசுறோம். ஆனா நம்ம மீது ஒரு வழக்கு வரும்போது நம்ம பயந்து கொண்டு பின்வாங்குகிறோம். அப்போ ஒரு நபர் இப்படி ஒரு விஷயத்த போராடினாரு, இப்படி பேசினாரு அப்படிங்கிறதே பெருமைனா எல்லாருமே இப்படி மாறிட்டோம் தமிழ்நாட்டுல அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம உரிமையை நம்ம என்னைக்கும் விட்டு கொடுக்கவே கூடாது. மாற்று மொழியை சேர்ந்தவர்கள் மீது ஒரு வெறுப்பை நம்ம விதைக்க விரும்பல. ஆனால் நம்மளுடைய உரிமைகளில் நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம தமிழ் குடிகளுக்கான பிரதிநிதித்துவத்தில் நம்ம உறுதியா இருக்கணும். நம்மளை விட அவர்களுக்கு அதிகமாக வழங்கப்பட்டதுங்கிறதா நம்மளுடைய வைத்தறிச்சல், நம்மளுடைய வேதனை. அது வைத்தறிச்சல்லாம் இல்லை, என் உரிமை. அது என் சோறை எனக்கு கொடுக்காம பக்கத்துல இருக்கிறவனுக்கு தூக்கி கொடுக்குறேன். அவனுக்கு சோறு கொடுக்கதான் அங்க ஒரு மாநிலம் இருக்கு, அங்க போய் அவன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். இங்க எனக்கான சோறை எனக்கு கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கிறோமே ஒழிய மற்றபடி யாருக்கும் எதிரான ஒரு நபர்கள் நம்ம கிடையாது. யாரு மீது வெறுப்பை விதைக்கணுங்கிறதும் நமக்கு கிடையாது. தமிழர்களாகிய நீங்கள் இனப்பற்று கொள்ளாதீங்க, இன வெறி கொள்ளுங்கிறது தான் ஐயா பழனி பாபாவின் கருத்தை இந்த இடத்துல முன்னிலைப்படுத்தி காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.